அப்போ தயவு செஞ்சு இந்த 26 தேர்தல் காலத்துல தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிக்கணும். பல பேர் சொல்லுவான் தொடர்ச்சியா அதிமுக, தொடர்ச்சியா திமுக, நீங்க நினைக்கலாம் சுயேட்சை வேட்பாளர் கூட வாக்களிங்க. ஒரே ஒரு ஓட்டு நீங்க சாதாரண நினைக்கிறீங்க. அந்த ஓட்டு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு சட்டமன்றத்தில் முறையாக பாதிக்க அந்த நிதியை பெற்று நமக்கு சர்வீஸ் பண்ணணும். இன்னைக்கு எல்லாருக்கும் பதவி ஆசை. அந்த மாதிரி மக்கள் நீங்க மாத்திட்டீங்க. சட்டமன்ற உறுப்பினர் பேருட்டா தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னா பெரிய பதவியா? இந்தியாவின் உச்சகட்ட தலைமை நீதிபதி பதவியா? அப்படிலாம் கிடையாது. எல்லாமே மக்கள் தான் முதல்ல. அப்ப முதல்ல மக்கள் நீங்க திருந்தணும். முதல்ல நீங்க உணரணும். இன்னைக்கு எல்லாமே நீங்க பதவி ஆசை அந்த மாதிரி நீங்க ஆயிடுச்சு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவரோட பணி வந்து நேர சட்டமன்றத்துக்கு போகணும், அங்க வந்து முறையா வாதிட்டு நிதியை வாங்கி வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். ஆனா இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு மாறி போச்சுட்டு இருந்து அரசியல் இன்னைக்கு டோட்டலாவே எல்லாத்தையும் தேங்கி ஏங்கி ஆரவாரம் எடுக்க ஆரம்பிச்சிங்க. எம்எல்ஏ எம்எல்ஏ தான், எம்பினா எம்பி தான், அவங்க கடவுளே கிடையாது. அப்ப காரணம் அப்படின்னா மக்கள் முதல்ல சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? அப்ப இளம் வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பாத்தீங்களா எதுக்கு ஒரு இடைத்தேர்தல் யாருக்கும் ஒரு தொகுதியில் சீட்டு கொடுக்கணும், எந்த சாதி எந்த சமூகம் அப்படின்னு பார்த்தா சீட்டு கொடுக்கலாம். இது இன்னைக்கு எந்த கட்சியுமே சமூக நீதி கிடையாது, சகோதரத்துவம் கிடையாது. எல்லாமே இன்னைக்கு சாதி மதம் இதை வச்சுதான். அப்ப காரணம் அப்படின்னா ஆராய்ச்சி இப்ப நான் என்ன தயவு செஞ்சு நான் வந்து பொய் சொல்லி எல்லாம் போட்டு கேட்கறது அவசியமா இல்லை. நீ எல்லாருக்கும் போன் இருக்குது, கூகுள் அடிச்சு பாருங்க, யூடியூப்ல அடிச்சு பாருங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தேசிய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள். டெல்லியில தொடர்ந்து 3 முறை தலைவர் தான் செய்யும். உலக நாடே வந்து போராது, உலக நாடே பாராட்டுச்சு. ஏன்னா செயல்பாடுகள் எல்லாமே மக்களுக்கான செயல்பாடுகள். அதோட தாக்கம் நீ பஞ்சாப், குஜராத், எம்எல்ஏ, கோவாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆம் ஆத்மி தடம் பதிக்கிறது. அப்ப காரணம் ஒரு மாற்று அரசு வாய்ப்பு கொடுக்கணும், இளம் வேட்பாளர்கள் வாய்ப்பு கொடுங்க. இப்ப நாங்க வந்து கத்துறோம் ஏதாவது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். அதிமுக ஓட்டு போட்டாங்க எங்க அப்பா, திமுக எங்க அப்பா ஓட்டு போட்டாங்க. தயவு செஞ்சு அதிமுக திமுக யாராலும் சொல்ற சமூக நீதியா வெளிப்படையா சமூக நீதியா ஒரு மண்ணாங்கட்டி எல்லாமே சாதி கட்டமைப்பு மட்டும்தான், தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த பட்டியலினத்தவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக பட்டியலினத்தவர்கள் அனைவரும் தேர்தல் நேரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறார்கள். தேர்தலை தவிர்த்து ஒரு சமூக நீதி, ஒரு சகோதரத்தோட ஒரு ஈக்குவல் ஷேர், ஒரு அரசியல்ல ஒரு நடுநிலையான ஒரு பாதியா கிடையாது. எல்லாமே தேர்தலுக்கு மட்டும்தான் எஸ்சி எஸ்டி மக்களை பயன்படுத்துகிறார்கள்.